வணக்கம். இலங்கையில ஒரே தேர்தல் கலவரமாக இருக்கு. ஜேவிபி ஆட்சியை பிடிச்ச உடனேயே தனக்கு இருக்கிற அந்த மக்கள் ஆதரவு அலைய பாராளுமன்ற ஆசனங்களாக பயன்படுத்தி கொள்றதுக்கு இருக்கிற வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கு. அதாவது ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் வந்து ஜனாதிபதி பதவியேற்ற உடனேயே அவர் வெளியிட்ட மிக முக்கியமான உடனடி அறிவிப்பாக இந்த பொது தேர்தல் அமைஞ்சிருந்தது. இலங்கைக்கு நிதி இல்லை, கால அவகாசம் இல்லை, கட்சிகள் ஆக்களை பிடிக்கிறதுக்கு கால அவகாசம் இல்லை என்று பல பிரச்சனைகள் இதுல இருந்தாலுமே இது பிரச்சனை வேற கட்சிகளுக்கு மட்டும் இல்லை, தேசிய மக்கள் சக்தியும் இருக்கு. இருந்தாலுமே அவர்கள் உடனடியாக தேர்தலுக்கு தயார், தேர்தலை அறிவிச்சு விட்டார்கள். இப்ப 4ஆம் தேதியிலிருந்து வேட்புமனு தாக்கல்களை செய்ய வேணும். இன்னும் 5 நாள் தான் இருக்கு. இந்நிலையில வடக்குல என்ன நடக்குது, இந்த தமிழ் கட்சிகள் இந்த தேர்தலை எதிர்கொள்றதுக்கு என்ன முடிவு எடுத்திருக்கணும், எப்படி செயற்படுகணும் என்றதை முதல்ல நாங்கள் சுருக்கமாக பார்த்துட்டு வரலாம். தேர்தல் முடிவுகள், அதாவது ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் வந்த உடனேயே இந்த பொது தேர்தலை எதிர்கொள்றதுக்கான உரையாடல்களை முதல்ல தொடங்கினது யாருன்னு சொன்னால் சங்கு தான். அதாவது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்தி அந்த தேர்தலில் களமிறங்கி இருந்த பொது கட்டமைப்பு, அதனோடு இணைந்த அரசியல் கட்சிகள், அதாவது 7 கட்சிகள் எல்லாருமே இணைஞ்சு இந்த பொது தேர்தலை எதிர்கொள்றதை பற்றியான உரையாடல்களை தொடர்ச்சியாக முன்னெடுத்து கொண்டு வந்தார்கள், தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகிறார்கள். அதனோடு இணைஞ்சிருக்கிற 7 கட்சிகளும் சங்கு சின்னத்தில் இந்த பாராளுமன்ற தேர்தலை எதிர்கொள்றது என்றதுல விடாப்பிடியாக இருக்கணும். ஆனா அதுக்குள்ள இருக்கிற சில சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் எனப்படும் கட்டுரையாளர்கள் அதை ஏற்றுக்கொள்ள இல்லை, வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ள இல்லை, கொஞ்சம் யோசிக்கணும் என்றெல்லாம் சொல்லப்படுது. எனவே பொது வேட்பாளர் விடயத்துல ஒரு பொது வேட்பாளரை வேகமாக நிப்பாட்டுறதுக்கு எப்படி ஒரு முட்டுச்சந்தில பொதுக்கட்டமைப்பு சிக்கி போய் நின்றதோ அதே மாதிரியான ஒரு முட்டுச்சந்தில தான் இந்த பாராளுமன்ற தேர்தல் விடயத்திலேயும் பொதுக்கட்டமைப்பு சிக்கி போய் நிற்குது. இன்னும் தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியல, தெளிவான ஒரு முடிவை பொதுமக்களுக்கு இன்னும் அறிவிக்க முடியல. சாடமாடையா சில செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கணும். அடுத்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அவர்கள் எப்போதும் போலவேதான் தாங்கள் வெற்றியோ தோல்வியோ தமிழர்கள் தார தீர்மானத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்றோம், தமிழர்கள் சொல்ற முடிவை நாங்கள் ஏற்றுக்கொள்றோம், எனவே நாங்கள் இந்த தேர்தலில் கொள்கை அடிப்படையில் தனித்தான் நிற்போம் என்ற முடிவில் இன்றைக்கும் உறுதியாக இருக்கணும். அது அந்த கட்சியினுடைய அந்த கூட்டணியினுடைய நிலைப்பாடு. அதுக்கு பிறகு தமிழரசு கட்சி, எங்களுக்கு தெரியும் இந்த தேர்தலில் அதிக அளவு குழப்பங்களை ஏற்படுத்தினதும் அதிக அளவில் உட்குழப்பங்களுக்கு உள்ளானதும் தமிழரசு கட்சி தான். அந்த கட்சி இந்த தேர்தலையும் பல குழப்பங்களை எதிர்கொண்டிருக்கு. அதாவது இது முக்கியமான பொது தேர்தல், அதோட இப்ப இளைஞர்கள் மக்கள் எல்லாருமே ஜேவிபி அலையில அல்லுண்டிருக்கணும், ஜேவிபி அலையோடு அப்படியே இழுத்து போக மக்கள் தயாராக இருக்கணும். சாப்பாட்டு கடையிலிருந்து இறைச்சி கடையிலிருந்து மரக்கறி கடை வரைக்கும் எங்க சந்திச்சாலும் யாரை கேட்டாலும் அனுர நல்லவர், அவர் பெரிய மாற்றத்தை செய்கிறார், இந்த நாட்டுல ஊழலை இல்லாமலாக்கப்பட்டார், எனவே அவை வாரதான் நல்லம் என்ற மாதிரியான ஒரு கதை எல்லா இடமுமே இருக்கு. இளைஞர்களும் இந்த தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் தங்களுக்கு எதுவுமே செய்யல, எனவே ஒரு மாற்றம் தேவை என்பதை வலியுறுத்தி கொண்டு இருக்கணும். அதுக்காக களத்தில் இறங்கி பேசவும் அவர்கள் தயாராகிட்டணும். இந்நிலையில தமிழரசு கட்சி தான் கடந்த தேர்தலில் அதிகளவான பாராளுமன்ற ஆசனங்களை வச்சிருந்தது. அதிகண்டா நீங்க கணக்கு வச்சிடக்கூடாது, 3, 2 என்று சொல்லி. எனவே இந்த தேர்தலையும் தமிழரசு கட்சி போட்டியிட வேணும், போட்டியிடுமா என்ற சந்தேகங்கள் எல்லாம் இருந்தது. ஆனா இன்றைக்கு கொஞ்சத்துக்கு முதல் நடந்த கூட்டத்துல தமிழரசு கட்சி ஒரு முடிவை அறிவிச்சிருக்கு. அதன்படி 2 முடிவுகளை தமிழரசு கட்சி இன்றைக்கு அறிவிச்சிருக்கு. அதாவது சட்ட முன்னர் அந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கு. ஒன்று அந்த பொது வேட்பாளர் விடயத்துல தமிழரசு கட்சியினுடைய கட்சி நிலைப்பாட்டை மீறி அவரை ஆதரிச்ச ஆக்கள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கிறது, அதுக்காக கடிதம் போடுறது. 2வது இந்த தேர்தல் விஷயம். இந்த பொது தேர்தல் விஷயத்துல புதியவர்களை முனைச்சு கொண்டு பழைய ஆக்களும் இருந்து கொண்டு அதை எதிர்கொள்றது. அதுக்காக பழையபடி அவர்கள் கைவிட்டு வந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை முதன்மைப்படுத்துறது, தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இந்த தேர்தலை எதிர்கொள்றது என்ற முடிவுக்கு வந்திருக்கிறது. அதாவது தமிழ் விடுதலை புலிகளின் மௌனிப்புக்கு பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் உள்வாங்கப்பட்டிருந்த டெலோ புலட் ஆகியவற்றை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ள உள்ளெடுத்து இந்த தேர்தலை எதிர்கொள்றது என்ற முடிவுக்கு வந்திருக்கணும். இந்த 2 கட்சியுமே இப்ப தமிழ் தேசிய கூட்டமைப்போட இல்லை, அவை 2 கூட்டமைப்புக்குள்ள இருக்கணும். ஒன்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற கூட்டமைப்புக்குள்ள இருக்கணும், பிறகு அங்கால பொது கட்டமைப்புல இருக்கணும். எனவே 2 கூட்டமைப்புக்குள்ள அவை இருக்கணும். அவைய 3 நாளைக்குள்ள திருப்பி வந்து இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்போட இணையுமாறு கோரப்பட்டிருக்கு. அதுக்குரிய கடிதங்களும் அனுப்பப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளவும் தான் இந்த தேர்தல் விடயத்துல தமிழ் தேசிய கட்சிகள் இதுவரைக்கும் எடுத்திருக்கிற முடிவுகள். இந்த இடத்துல இந்த தேர்தல் விடயத்தில் தமிழர் தாயகத்தை முதன்மைப்படுத்தி தமிழருடைய வாக்குகளை முதன்மைப்படுத்தி முன்னெடுக்கப்படும் இன்னொரு முக்கியமான விஷயத்தை இந்த இடத்துல பகிர்ந்து விட வேணும்.
ஈழத்தமிழர்கள் மத்தியில நன்கு பரிச்சயமான நிறுவனம் லைக்கா. அது ஒரு ஈழத்தமிழருடையது. வன்னி பெருநிலத்தின் முள்ளியவளையை பூர்வீக இடமாக கொண்ட திரு அல்லிராஜா சுபாஸ்கரன் அவர்களுடையது. அது உலகம் ஃபுல்லா தொலைத்தொடர்பு சார்ந்த வேலைகளில் அதிக அளவில் ஈடுபடுது. எங்களுக்கு அது எப்படி ஆரம்பமான என்று சொன்னால் தமிழ்நாட்டு திரைப்படங்கள் வாயிலாகத்தான். அதாவது எந்திரன், பொன்னியின் செல்வன் என்று சொல்லி பல பெரிய படங்களை எடுத்து உலக அளவில் தமிழர்கள் மத்தியில நன்கு பிரபலமானது லைக்கா. இந்தியாவில் பெரிய அளவிலான முதலீடுகளை அது செய்திருக்கு. இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார சரிவுக்கு பிறகு இலங்கை அரசு குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க புலம்பெயர் தமிழர்களுடைய இந்த மாதிரியான நிறுவனங்களுக்கு பெரிய வாய்ப்பை கொடுத்தார் இங்க முதலீடுகளை செய்யறதுக்கு. எனவே அதை அப்படியே நம்பி முதலாக பெரிய அளவு முதலீட போடுறதுக்கு இலங்கை வந்த ஈழத்தமிழர்களுடைய நிதி நிறுவனம், ஈழத்தமிழர்களுடைய வணிக நிறுவனம் லைக்கா. இலங்கையிலேயும் தொலைத்தொடர்பு சார்ந்த நிறுவனங்களை விலைக்கு வாங்கவும் குத்தகைக்கு எடுக்கவும், அதே மாதிரி இலங்கையில தன்னுடைய வியாபாரத்தை முதன்மைப்படுத்தவும், வியாபாரத்துல கால் பதிக்கவும் பல்வேறு வேலை திட்டங்களை அது முன்னெடுத்தது. இலங்கை வழமை போல தமிழர்களை ஒரு கருவேப்பிலாக பயன்படுத்தி கொள்ள முயற்சித்தது. அதுல லைக்காவுக்கு கொஞ்சம் சறுக்கல் ஏற்பட்டது. ஆனா அவை உடனடியாக விட்டுட்டு போகையில அப்படியே தொடர்ந்தும் இங்க வேலை செய்ய தொடங்கிச்சினம். கொஞ்சம் கொஞ்சமாக ஞானம் பவுண்டேஷன் திருப்பி தூசு தட்டப்பட்டு சில வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது எங்களுக்கு தெரியும். இந்நிலையில லைக்கா அரசியல்ல கால் வைக்கிறதுக்கும் அதிக அளவிலான ஆர்வங்களை காட்டி வந்தது கடந்த காலத்திலேயே. அதாவது இலங்கைக்கு சில காலங்களிலேயே தெற்கில் ஒரு சிங்கள கட்சியை விலைக்கு வாங்கினது என்று சொல்லப்பட்டது. அதே மாதிரி தெற்க மையப்படுத்தி சிங்கள ஊடகம் ஒன்று ஆரம்பிச்ச கதைகள் வந்தது. தமிழ்லையும் சில ஊடகங்களை ஆரம்பிச்சதாக கதைகள் வந்தது. இப்ப கூட தமிழ்ல ஒரு பத்திரிகையை தொடங்குறதுக்கு, தேசிய அளவில் ஒரு பத்திரிகையை தொடங்குறதுக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறதாக கூட சொல்லப்படுது. இப்படி லைக்கா தான் இங்க ஆழமாக காலூன்றதுக்கு பல்வேறு வேலைகளை செய்து கொண்டிருக்கிற சம நேரத்துல இங்கு ஒரு அரசியல் கூட்டணியை உருவாக்குறதுக்கு, அதாவது தனது அரசியல் கட்சியை உருவாக்குறதுக்கான வேலை திட்டங்களையும் நேரடியாக முன்னெடுத்திருக்கு என்று சொல்லப்படுது. கொழும்பிலிருந்து வெளியாகிற தமிழன் நாளிதழ் இந்த செய்தியை ஆழமாக வெளியிட்டிருக்கு. அதாவது இனி வரப்போற இந்த பொது தேர்தலை லைக்கா நியமிக்கிற ஒரு தமிழ் தேசிய அரசியல் கூட்டணி எதிர்கொள்ள போகுது, அதற்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுது என்றுதான் சொல்லப்படுது. அதன்படி பார்த்தா முதல்ல சின்னம், லைக்காவினுடைய இந்த அரசியல் கூட்டணியினுடைய சின்னமாக சங்கு தான் முதல்ல பிரேரிக்கப்பட்டிருக்கு. பின்னர் அதுல சில குழப்பங்கள் வர தமிழர் விடுதலை கூட்டணியுடைய உதயசூரியன் சின்னத்தை விலக்கி வாங்கலாம் என்ற முடிவுக்கு அவர்கள் வந்திருக்கணும். தமிழர் விடுதலை கூட்டணியும் தமிழரசு கட்சி போல நீதிமன்றத்தில் இருக்கிறபடியா அதை விலக்கி வாங்க முடியாத ஒரு சூழல் உருவாகி இருக்கு. எனவே திருப்பியும் சங்கு சின்னத்தை வாங்கி அல்லது சங்கு சின்னத்துல ஒரு கூட்டணியை உருவாக்கி அதன் அடிப்படையில் லைக்கா தேர்தலில் நிற்கிறது என்ற முடிவுக்கு இப்போதைக்கு வந்திருக்கணும். இந்த கூட்டணியினுடைய தலைவராக முன்னாள் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியும் சொல்லப்பட்டிருக்கு. லைக்கா வெறுமனே சங்க சின்னத்தோட மட்டும் நிக்கல, பரந்துபட்ட அளவிலான ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்குறதுக்காக எல்லா அரசியல் கட்சி தலைவர்களோடையும் பேச்சுக்களை நடத்தி இருக்கு. அதன்படி தமிழரசு கட்சியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களோட லைக்கா முதலாளி அல்லிராஜா சுபாஸ்கரன் அவர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை கொழும்புல சந்திப்பொன்று நடத்தி இந்த விடயத்தை கலந்துரையாடி இருக்கிறார். விக்னேஸ்வரன் ஐயாவின் கட்சியை சார்ந்த ஆட்களையும் லைக்கா சந்திச்சிருக்கு. அதன்படி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் அவர்கள் லைக்காவை சந்திச்சு இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடி இருக்கிறார். மற்றும் இந்த தேர்தலுக்கு அதாவது இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முதலே இபிஆர்எல்எஃபினுடைய தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களை சந்திச்சும் இந்த விடயத்தை லைக்கா அவரோட கதைச்சிருக்கு. எனவே அநேகமான ஆட்கள் இந்த கூட்டணிக்கு, லைக்கா உருவாகிற கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கணும். அந்த கூட்டணி இந்த தேர்தலை, அதாவது இனி வரப்போற இந்த பொது தேர்தலை எதிர்கொள்ள போகுது என்ற முடிவு இப்போதைக்கு வெளித்தெரியப்பட்டிருக்கு. இந்த முடிவு, அதாவது லைக்கா ஒரு கட்சியை உருவாக்குது என்ற முடிவு இந்தியாவுக்கு பலத்த கிளியை ஏற்படுத்தி இருக்கு. ஏற்கனவே அனுரவை கையாளுறதுல படாத பாடுபட்டு கொண்டிருக்கிற இந்தியாவுக்கு தமிழர் தரப்பினுடைய நிலையோ படு மோசமானதாக இருக்கு. வலிமையாக இந்தியா என்றாலே எள்ளென்றால் எண்ணெயாக நிற்கிற தமிழ் தரப்பு இந்த ஜனாதிபதி தேர்தலோட சிதஞ்சு முற்றாக அழிகிற நிலைக்கே வந்துட்டு, தமிழரசு கட்சி எடுத்த அந்த குழப்பகரமான தீர்மானங்கள் இங்க கட்சிகள் ஒற்றுமையாகிற ஒரு நிலையை இல்லாமலே ஆக்கியிருக்கு. கனகாலத்துக்கு முதலே இந்தியா இங்க இருக்கிற தமிழ் கட்சிகள் எல்லாம் ஒன்றாக வேணும் என்ற விஷயத்தை வலியுறுத்தி வருது. வெறுமனே இங்க இருக்கிற அரசியல், தமிழர்களுடைய அரசியல்ல இருக்கிற விஷயங்களை முன்னோக்கி கொண்டு போறதுக்கு இல்லை, தமிழர்கள் நலன் சார்ந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு அல்ல, இந்தியாவால இலகுவாக கையாளத்தக்க ஒரு தரப்பாக தமிழர் அரசியல் இந்த கட்சிகள் இருந்திருக்கு. எனவே அது சிதைஞ்சு போனா இந்தியாவால இங்கே ஒரு அரசியலையும் செய்து கொள்ள முடியாது. பாராளுமன்றத்துக்கு உள்ளேயோ வெளியேயோ தமிழர்கள் மத்தியிலோ ஒரு அரசியலை இந்தியாவால கொண்டு போக முடியாது. எனவே இங்க கட்சிகள் ஒற்றுமையா இருக்கிறது
தமிழர்களுக்கு முக்கியம் இல்லை, இந்தியாவுக்கு மிக முக்கியம். இப்பவும் இந்த கட்சிகள் எல்லாம் ஒற்றுமையாகணும்ன்றதுக்கு பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிற நிலையில இன்னொரு புதிய கூட்டணி உருவாகிறத இந்தியாவுக்கு அவ்வளவு விருப்பம் இல்லை. ஏற்கனவே எங்களுக்கு தெரியும், லைக்கா பற்றி இந்தியாவுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லை. கடந்த வருடத்திலேயே லைக்காவுக்கு பல ரெய்டுகள் இந்தியாவில் நடத்தப்பட்டது. அதாவது அங்க நடக்கிற அந்த தொழில் போட்டி இந்தியாவை வெகுவாக பாதிச்சிருக்கு. எனவே மற்றது ஈழத்தமிழருடைய ஒரு அமைப்பு பெரிய அளவில் வாரது, இப்படி அரசியலுக்கள் எல்லாம் தலையிடுறது இந்தியாவுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். எனவே லைக்கா இங்கே ஒரு கூட்டணியை உருவாக்குறது இந்தியாவுக்கு பிடிக்காத விஷயம். எனவே இந்த லைக்காவினுடைய கூட்டணியில இருக்கிறார்கள் பற்றிய ஒரு ஆழமான அவதானிப்பை கவனத்தை இந்தியா செலுத்தி வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த லைக்காவுடைய கூட்டணியில இருக்கிறார்கள் இந்தியாவிலையும் சொத்து பத்துக்களை வச்சிருக்கிறோம். அடிக்கடி இந்த மருத்துவ தேவைகளுக்கு, மருத்துவ பரிசோதனைகளுக்கு சொல்லி இந்தியாவுக்கு போய் அந்த சொத்து பத்துக்களை கவனிச்சு கொண்டு வரவேணும். எனவே அவர்கள் விடயத்தில எல்லாம் இந்தியா ஆழமாக கவனம் செலுத்த தொடங்கி இருக்கு என்ற விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி இந்த தேர்தலில் இந்தியா லைக்கா தமிழர்களை கையாளுறதுக்கு தடுமாறி கொண்டிருக்கு. லைக்கா ஓரளவுக்கு ஸ்திரமான ஒரு நிலைக்கு வந்திருக்கு என்று நான் நினைக்கிறேன். அவதானிச்ச அடிப்படையில் வன்னியில் எல்லாம் ஓரளவுக்கு அந்த கூட்டு சாத்தியமாகிற நிலையை எட்டி இருக்கு என்று சொல்லப்படுது. ஆனால் வன்னியிலையும் சரி, வடக்கு கிழக்கிலையும் சரி, தமிழர்கள் இந்த தேர்தலை எதிர்கொள்றது பற்றி பல நெருக்கடிகளை சந்திச்சிருக்கிறார்கள். ஒரு குழப்பமான சூழல் உருவாகி இருக்கு. இந்த மாற்றம் தமிழ் தேசியத்தை முதன்மைப்படுத்தின அரசியல் கட்சிகள் செய்த அந்த ஒழுங்கீனமற்ற வேலைகள் காரணமாக மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தி உருவாகி இருக்கு. எனவே ஏற்கனவே இருக்கிற இந்த தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளை பயன்படுத்தி புதிய ஒரு கூட்டணியை உருவாக்குறதோ அல்லது புதிய ஒரு கூட்டணியின் அடிப்படையில தேர்தலை கேட்கிறதோ மக்கள் மத்தியில மேலும் ஒரு சலிப்பை ஏற்படுத்தும். இந்த சலிப்பு எல்லாமே யாருக்கு சாதகமா அமைய போகுது என்று சொன்னால் தேசிய மக்கள் சக்திக்குத்தான் சாதகமாக அமைய போகுது. இந்த பிரதானமாக நான் குறிப்பிட்ட 4 கூட்டணி மட்டுமே இந்த தேர்தலை எதிர்கொள்ள போறது இல்லை. ஏகப்பட்ட சுயேட்சைகள் களத்தில் இறங்க போயினும். அதிகமாக இந்த மாற்றம் கோர்ற இளைஞர்கள், அதிருப்தி அடைஞ்சிருக்கிற இளைஞர்கள் சுயேட்சைகள் என்ற பேர்ல அரசியல் களத்துக்கு வரப்போயினும். எனவே இந்த தேர்தல் வடக்கு கிழக்க பொறுத்த வரைக்கும் அதிகளவான வேட்பாளர்களை கொண்ட ஒரு தேர்தலாக மாறப்போகுது. வாக்குகள் சிதறடிக்கப்பட போகுது. எனவே இந்த வாக்கு சிதறடிப்பு யாருக்கு சாதகமாக அமைய போகுதுன்னா குறைய வாக்கெடுக்கிற ஆக்களுக்கு ஒரு சாதகமாக அமைய போகுது. அதை பயன்படுத்தி கொண்டு குறைஞ்சபட்சம் வடக்கு கிழக்குல எல்லா இடத்திலையுமே தேசிய மக்கள் சக்தி தண்ட பிரதிநிதிகளை உள்நுழைக்க போகுது. அவர்கள் இங்க செய்ய போற இந்த கவர்ச்சிகரமான வேலை திட்டங்கள், ஊழலை ஒழிக்கிறது, இப்ப நடந்து கொண்டிருக்கிற இந்த கவர்ச்சிகரமான வேலை திட்டங்கள் மாற்றம் என்கிற பெயரில் நடக்கிற இந்த வேலை திட்டங்கள் இங்க இருக்கிற இளைஞர்களையும் மக்களையும் வெகுவாக கவரப்போகுது. இப்பவே இங்க இருக்கிற ஆட்டோக்காரர்கள் தொடக்கம் நாளாந்த வியாபாரங்கள்ல ஈடுபடுறார்கள், கூலி தொழிலாளர்கள் சொல்லி அடித்தட்டு மக்கள் மத்தியில ஜேவிபி வலுவாக சென்று சேர்ந்து விட்டது. யாரை எடுத்தாலும் யாரை கேட்டாலும் ஜேவிபி பற்றி தான் கதைக்கணும். அனுரகுமார இன்றைக்கு என்ன செய்தார், அதாவது காலையில் இன்றைக்கு தொடங்கி என்ன வேலை செய்தார், இரவு நித்திரை போக வரைக்கும் என்ன வேலை செய்தார் என்றதை மக்கள் அவதானிச்சு கொண்டிருப்பினா அந்த அளவுக்கு ஒரு சீரியல் போல அனுரகுமாரனுடைய வேலை திட்டங்கள் ஊடகங்கள்ல காட்டப்படுது. மிக கவர்ச்சிகரமாக அது இருக்கு. அவருடைய முகராசியனோ தெரியல, மக்கள் அப்படியே அவரை நம்பி வச்சிருக்கணும். அவருக்கு உருவாகி இருக்கிற இந்த கவர்ச்சி, அதாவது பொலிட்டிக்கல் ஹாரிஸ்மான்னு சொல்லுவேன், இது மக்களை ஈஸியா சென்றடையுது. அது சிங்கள மக்களை மாத்திரமில்லை, தமிழ் மக்களையும் தான். இந்த ஹரிஸ்மாவுக்கு முட்டுக்கட்டை ஏற்படுத்துற மாதிரி ஏதாவது வெளிச்சக்திகள் குழப்பங்களை ஏற்படுத்தினால் ஒழிய மற்றும்படி ஜேவிபி தமிழ் மக்களுக்குள்ள வாரதிலையும் சிங்கள மக்களுக்குள்ள இன்னும் ஆழமா போறதிலையும் எந்த தடைகளுமே இல்லை. வெளிச்சக்திகளை விடுங்கோ, உள்ளக அளவில் தடையை ஏற்படுத்துறதுக்கு கூட எந்த கட்சிகளுமே இல்லை. எனவே இந்த ஆபத்துக்களை தாண்டி எப்படி தமிழ் தேசியம் தலைக்க போகுது என்பதை பற்றி தமிழர்கள் யோசிக்க வேணும். இந்த வாக்கரசியல், அதாவது ஜனநாயக முறைப்படியான வாக்கரசியலை தமிழர்கள் எப்படி தக்க வச்சு கொள்ள போயினோம் என்பது பற்றியும் நாங்கள் யோசிக்க வேணும். நன்றி நண்பர்களே, இன்னொரு வீடியோல சந்திப்போம்.